பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் பால் கடம்பவனம் என்று ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார். உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு உண்மையான ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஒரு நாள் நடு தெருவில் போய்கொண்டிருந்தார். ஆலயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. வேடிக்கை பார்க்கலாமே என்று வெளியே நின்று கொண்டிருந்தார். பாடல்கள் பாடினார்கள், ஜெபங்களை செய்தார்கள். அருளுரை நேரம் வந்தது. போதகர் மேடை மீது ஏறினார். ஒரு வேடிக்கையான வசனத்தை வாசித்தார். பாருங்கள், வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 24:31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். அவருக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது. என்னடா இது, இந்த ஆளுக்கு எப்படி நம்மளை தெரியும்? நாம் வெளியில் நிற்கிறோம், நீ தான் முதல் தடவை இப்படி ஒரு ஆராதனையை பார்க்குறோம். ஆனால் இவர் சொல்றார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும் என்று சொல்கிறாரே என்று. அப்படியே உள்ளே போனார். அருள்நாதர் அவருடைய உள்ளத்தில் நுழைந்தார். மகா பெரிய பக்தனாக மாறினார். அவர் மூலம் ஆசீர்வாதம் பெற்ற குடும்பங்களுக்கு உலகத்திலே, தமிழ்நாட்டிலே அளவே இல்லை என்று சொல்லலாம். என் தகப்பனாரும் அவருடைய ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற்றவர். ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நம்மை அழைக்க விரும்புகிறார். உங்களையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் உள்ளே வாரும். அப்படித்தான் இங்கே உள்ளே வந்து உட்கார்ந்துட்டீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வார்.